ஹலோ அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வெல்கம் மை ஃபேமிலி. எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எல்லாம் தூங்கி எழுந்திரிச்சாச்சா? எல்லாம் டீ காஃபியெல்லாம் குடித்தாச்சா? நம்ம எழுந்திரிச்சாச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து கிச்சடி செய்ய போகிறேன். இன்றைக்கி சண்டே இல்லையா, அதனால் சரி காலையில் கிச்சடி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சடிக்கு வந்து கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தை எடுத்தாச்சு. கோதுமை ரவை, ஓகேவா? கோதுமை ரவை எடுத்திருக்கோம். அதில் தான் நம்ம கிச்சடி செய்ய போகிறோம். நான் ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன், ஓகேவா? என்ன டிப்ஸுனா, நம்ம வந்து எப்போ உப்புமா செஞ்சாலும் சரி, ஓகேவா, ரவை உப்புமா, எந்த உப்புமா செஞ்சாலும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ரவை வந்து நல்லா வந்து வறுத்துக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், லைட்டாக எண்ணெய் லைட்டாக ஊற்றி இந்த மாதிரி வறுத்துக்கிட்டோமா ரவை வந்து நல்லா உப்புமா வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும், ஓகேவா? நாம் இப்போ கோதுமை ரவை உப்புமா செய்ய போகிறோம், ஓகேவா? இப்போ நம்ம இதை நல்லா வந்து ரொம்ப அதிகமாக தீயெல்லாம் வைக்கக்கூடாது, சிம்மில் வச்சு மட்டும்தான் இது வந்து இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டிங்களா நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், வந்து நல்லா உதிரி உதிரியாக வரும். இப்போ கிச்சடிக்கு நம்ம என்னென்ன வேணும்னு பார்த்துக்கலாம், ஓகேவா? இது நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எப்போவுமே வந்து கிச்சடிக்கெல்லாம் வந்து கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு அதிகமாக சேர்த்துக்குங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வேறு சண்டே வேறு அமாவாசையாக போயிடுச்சு. நான்வெஜ்ஜெல்லாம் எதுவும் எடுக்க முடியாது. நமக்கு இந்த வாரம் சண்டே வந்து வாசது பருப்பு குழம்பு. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள், ஓகேவா? அமாவாசைனா நான்வெஜ் செய்வீங்களா என்னன்னு தெரியல. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நம்ம கிச்சடி செஞ்சு சாப்பிட்டுட்டு சாதம், பருப்பு குழம்பு, ஒரு பொரியல், ஒரு அப்பளம். ஏன்னா இன்றைக்கி அமாவாசை இல்லையா, அதனால். எல்லாம் வணங்கிடுச்சு, நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ற மாதிரி உப்பு எடுத்துக்கலாம். காய் வெந்து விட்டது. கிச்சடி ரெடியாக போகுது. ஃபைனலாக நம்ம வந்து கிச்சடி செஞ்சாச்சுங்க. பக்கத்துலேயே வந்து கொத்தமல்லி சட்னி அரைச்சாச்சு, ஓகேவா? கிச்சடியும் கொத்தமல்லி சட்னியும் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. காலையில் டிஃபனு. வாங்க நம்ம இப்போ சாப்பிடலாம். சூப்பராக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே, டாட்டா, பாய்.
அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஓகே பாய். ஃபைனலாக வந்து காலையில் டிஃபன் முடிச்சாச்சு. மதியத்துக்கு பருப்பு சாம்பார் வச்சுட்டு முட்டைக்கோஸ் பொரியல் செய்ய போகிறோம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபைனலாக வந்து நம்ம பருப்பு சாம்பார் வைக்க போகிறோம். வெள்ளை பூசணிக்காய், அவரைக்காய், பீன்ஸு, கேரட்டு. ஒரு பக்கம் பருப்பு வேக வச்சாச்சு. இப்போ காய் வந்து வணங்கிட்டுருக்கு. இப்போ என்னென்ன மசாலா வேணுமோ எல்லாம் சேர்த்தாச்சு. காய் நல்லா வணங்கிடுச்சு. நம்ம வந்து பருப்பு அதில் சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் பொரியலுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம முட்டைக்கோஸ் தாளிக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. முட்டைக்கோஸ் எடுத்தாச்சு. தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை. இந்தாண்ட வந்து ஃபைனலாக வந்து பருப்பு குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. ஃபைனலாக முட்டைக்கோஸ் பொரியலும் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம சாதம் மட்டும் வடித்தா போதும். மதிய லஞ்ச் வந்து ரெடி ஆயிடும். சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு. ஃபைனலாக நம்ம சாப்பாடும் செஞ்சாச்சு. ஓகே, லஞ்ச் வந்து ஓவர். நம்ம இப்போ சாப்பிட்டு பார்க்கலாமா? மதியானம் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லஞ்ச் ரெடி பண்ணிட்டோம். நான் இப்போ சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டாட்டா. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.